வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்வான வணக்கங்கள். இன்னைக்கு நாம குரூப் 2022 பேப்பரோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 எல்லாம் இன்னும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் ஒரு பேப்பர் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, if product of given three numbers is 1875 and their HCF is 5, then their LCM is, we have to find out. So கொடுக்கப்பட்ட மூன்று எண்களின் பெருக்கற் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்பெய்வா 5 எனில் அவற்றின் மீப்பெய்மா என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம இதே மாதிரி ஒரு சம் ஸ்டார்டிங்ல பார்த்தோம். அதாவது ரெண்டு நம்பரோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎம் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம மல்டிபிள் ஆஃப் தட். ஸோ இப்போ வந்து ஏபின்றது ரெண்டு நம்பர் அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கொடுத்திருக்கிற பட்சத்துல இதுக்கான தொடர்பை எப்படி சொல்லுவோம்னா, எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் இஸ் ஆல்வேஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு ஏ இன்டூ பின்னு சொல்லலாம். அதோடைய பெருக்கட் பலனுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 3 கிவன் நம்பர்ஸ். ஸோ 3 கிவன் நம்பர்ஸ்ன்ற போது நம்ம சேம் இந்த ரூலையே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அப்ப இதுக்கான ரூல் வந்து நமக்கு வேற. ஸோ அது என்னன்னா, எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் வந்து அதோடைய ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிறோம், ஸ்கொயர் ஆஃப் தட். ஸோ அதாவது மூணு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், ஏ இன்டூ பி இன்டூ சி. அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. இதோடைய பெருக்கட் பலன், ஓகே. ஸோ ஆல்வேஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபிசி ஸ்கொயர் இன்டூ எல்சிஎம் ஆஃப் ஏபிசி. இதுதான் வந்து மூணு நம்பருக்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப்கான தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ இன்டூ பி இன்டூ சி இஸ் ஆல்வேஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு ஹெச்சிஎஃப் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அண்ட் இன்டூ ஹெச்சிஎஃப் ஆஃப் த எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் ஏபிசி. சோ இப்போ ஏபிசி நமக்கு தெரியாது, பட் அதோடைய ப்ராடக்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க, பெருக்கட் பலன் என்னன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன பண்றோம்னா டைரக்டா அதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1875 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச்சிஎஃப் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 5 கொடுத்திருக்காங்க. சோ 5 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை தி எல்சிஎம். சோ எல்சிஎம் தான் நம்ம இப்ப என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப 1875 இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 5s are 25. So 25 into LCM. ஸோ அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா என்னவாகும், 1875 டிவைடட் பை 25. அதாவது இங்க வந்து எல்சிஎம் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 25 இந்த பக்கம் எடுத்துட்டு வரோம். அப்போ 1875 டிவைடட் பை 25. அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம், வகுக்க போறோம். ஸோ 1875 divided by 25 which gives you 75. So அப்போ அதோடைய மூணு நம்பரோட எல்சிஎம் என்னவா இருக்கும்னா 75 ஆக இருக்கும். சோ அப்போ இரண்டு எண்களோட பெருக்கட் பலனோ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா டைரக்டா நம்ம எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்டூ பின்னு டைரக்டா சொல்லிடலாம். ஆனா மூணு நம்பர்கள் கொடுக்கும் போது என்ன பண்ணணும்னா ஏ இன்டூ பி இன்டூ சி ஹெச்சிஎஃப் ஸ்கொயர் இன்டூ எல்சிஎம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். படிக்கும் போது என்ன வித்தியாசம் அப்படின்றத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சோ நமக்கு கன்ஃபியூஷன் வராது எக்ஸாம்ஸ்ல. சோ 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஹெச்சிஎஃப் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ரெண்டு நம்பர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஒன்லி இட் இஸ் கிவன்னா டைரக்டா நீங்க மல்டிபிள் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். சோ ஐ ஹோப் எவ்ரிவன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, we can move on to the next question. உங்களுக்கான அடுத்த கேள்வி, 94 is divided into two parts in such a way that the fifth part of the first and the eighth part of the second are in the ratio 3:4. Then the first part is, we need to find out. So 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, செகண்ட் பார்ட் என்னன்னு தெரியாது. சோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஜஸ்ட் டேக் த ஃபர்ஸ்ட் பார்ட். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்.
அதே மாதிரி செகண்ட் பார்ட் எடுத்துக்கிறோம். செகண்ட் பார்ட்டை வந்து நாம ஜஸ்ட் 94 மைனஸ் எக்ஸ். ஏன்னா ஒரு பார்ட் வந்து 94 ரெண்டா தான் டிவைட் பண்றாங்க. ஸோ 2 பார்ட்ஸ்னும் போது ஒரு பார்ட் எக்ஸா இருந்துச்சுன்னா செகண்ட் பார்ட் என்னவா இருக்கும்? 94 மைனஸ் எக்ஸ். ஸோ மீதி தான் அதோடைய செகண்ட் பார்ட்டா இருக்கும். அதனால 94 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி நாம இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? such a way that the fifth part of the first, so the fifth part of the first and the eighth part of the second. So the first part நம்ம x ன்னு எடுத்திருக்கோம். So அப்போ fifth part of the first now 1 into, x into 1 by 5 and divided by second part of the eighth. So second part வந்து 94 minus x. அதோடைய வந்து 1 by 8. eighth part கொடுத்துருக்காங்க. eighth part of the second. அப்போ 1 by 8. இது வந்து ஈக்குவல்ஸ் டு 3 by 4. ஸோ கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்றத நம்ம டிஃபைன் பண்ணி எழுதிக்கிறோம். 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம். அதுல ஒரு விகிதம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு விகிதம் கண்டிப்பா 94 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அடுத்தது 5 ஒரு பகுதி வந்து முதலோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணிருக்காங்க. அதனால எக்ஸ் இன்டூ 1 by 5 அந்த செகண்ட் பார்ட் வந்து 8 ஒரு பகுதியோட கம்பேர் பண்ணிருக்காங்க. அதனால 94 மைனஸ் எக்ஸ் இன்டூ 1 by 8. ஸோ விகிதம்னாலே நமக்கு என்ன? அது வந்து ஃபிராக்ஷன் தான், டிவிஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இதை சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ சிம்பிளிஃபை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து டினாமினேட்டர்லயே ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ அதனால அதை எழுதினோம்னா இது வந்து எக்ஸ் டிவைடட் பை 5 இன்டூ 8 divided by 94 minus 6. So reciprocal எடுத்தோம்னா 8 நமக்கு மேல வந்துரும் இல்லையா? So அப்போ 3 by 4. இப்போ என்ன பண்றோம்? 8 into, so cross multiple பண்ணிக்கிறோம். இந்த 4 இந்த சைட் cross multiple பண்ணிக்கிறோம். இந்த நம்பர்ஸை இங்க cross multiple பண்ணிக்கிறோம். So அப்போ 8 4s are வந்து நமக்கு 32. So 32x and which is equals to 5 3s are is 15 into 94 minus x. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 15 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ அப்ப 32x is equals to 15 into 94 minus 15x. இப்ப நம்ம x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதுனால நம்ம இந்த 15 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா இங்க இருக்கிற மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். சோ 32x plus 15x which is equals to 15 into 94. So அப்ப 32 plus 15 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஆட் பண்ணிக்கலாம். So 32 plus 15. So it is 47. So 47x is equals to 15 into 94. இதுல இருந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? x is equals to 15 into 94 divided by 47. So 47 into 2 பார்த்தோம்னா நமக்கு 94 இல்லையா? So இது 1 time, இது வந்து 2 times. So அப்ப x is equals to 15 into 2. 15 into 2 வந்து நமக்கு 30. So x is equals to 30. So ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போறோம்ன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியான சம் தான் இது. So அப்ப 94 divided into 2 parts. So first part x ன்னு எடுத்துக்கிறோம். second part 94 minus x எடுத்துருக்கோம். அடுத்தது fifth part of the first one. So x into 1 by 5. Eighth part of the second one. So அதனால 94 minus x into 1 by 8. அது 3:4 ஓட ஒப்பிடுறோம். அதுக்கப்புறம் cross multiple பண்ணி நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்கிறோம். So I hope உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஹவு மெனி டைம்ஸ் கேன் யூ சப்ட்ராக்ட் 10 ஃப்ரம் 100? இதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? ஓகே 100 minus 10 அப்போ 90, மறுபடியும் 90 minus 10 80. அப்படி இல்லை, அப்படி போடக்கூடாது. கொஸ்டின் என்னன்னா how many times can you subtract 10 from 100? So 100லிருந்து எத்தனை முறை வந்து 10 கழிக்க முடியும்? 100லிருந்து 10 கழிக்கிறோம், நமக்கு 90 வந்துருச்சு.
அவ்வளவுதான். ஒரே ஒரு முறை தான் 100ல இருந்து 10 கழிக்க முடியும். அடுத்தது 90ல இருந்து தான் 10 கழிக்கும். அதனால 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்ன்றதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஒரே ஒரு முறை மட்டும். இப்படி எடுக்காதீங்க, இது தப்பு. அவங்க கேட்கிற கேள்வி வந்து 100ல இருந்து மட்டும்தான். அடுத்து நமக்கு 90 கிடைச்சது. 90ல இருந்து நம்ம கழிக்கிறது இல்ல, 80ல இருந்து கழிக்கிறது. 100ல இருந்து ஒரு முறை மட்டும்தான் கழிக்க முடியும். அதனால இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 1. அவ்வளவு. வெரி சிம்பிள் கொஸ்டின். அடுத்து உங்களுக்கான அடுத்த கொஸ்டின். உங்களுக்கான அடுத்த கேள்வி. முகேஷ் கேன் டூ 2/7 ஆஃப் அண்ட் ஒர்க் இன் ஒன் டே. இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஹி கம்ப்ளீட் த சேம் ஒர்க்? முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்? அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு வேலை செய்யறார், அந்த வேலையோட இதுல அதாவது 2/7 ஆஃப் தட் ஒர்க். ஹாஃப்னாலே இங்க மல்டிபிளிகேஷன் தான். ஆஃப் எக்ஸ்ன்றது நமக்கு தெரியாது எத்தனை நாள் அதை செய்ய முடியும்ன்றது. ஈக்குவல்ஸ் டு ஒன் டேக்கு இவ்வளவு அந்த வேலையில இதுதான் மொத்த வேலை. மொத்த வேலையை 2/7 ஒரு நாளைக்கு செய்யறாரு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு பண்ணோம்னா இதோடைய ரெசிப்ரோக்கல் ஆப்போசிட்ல எடுக்கும்போது டிவிஷன் மல்டிபிள் ஆகும், மல்டிபிள் வந்து டிவிஷன் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இட் இஸ் 7/2. இங்க எல்லாம் மிக்ஸ் ஃபிராக்ஷன் கொடுத்துருக்கனால எப்படி மிக்ஸ் ஃபிராக்ஷன்ல மாத்தணும்னா 7/2. ஸோ 3 2s are 6. ஸோ ரிமைண்டர் நமக்கு 1. ஸோ எப்பொழுதுமே ரெசிப்ரோக்கல்ல முழு நம்பரா இருக்கிறது நமக்கு இங்க வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. அண்ட் மீதி என்ன வருதோ அதை வந்து 1 நியூமரேட்டர்ல எழுதிக்கணும், டினாமினேட்டர் சேம் தான். ஸோ 3/2 1. ஸோ இதை முடிச்சுட்டு கூட நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 3 2s are 6. 6 + 1 7. ஸோ 7/2 நமக்கு திரும்ப கிடைக்கணும். அப்போ சோ 3.5 நாட்கள்ல அவர் அந்த வேலையை செய்து முடிப்பார். அவ்வளவுதான். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. A farmer borrowed ₹20,000 from a money lender at 4.5% per annum in simple interest. The amount paid by him to clear the loan after a period of 5 years is. சோ ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றிற்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், PRT/100. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதே மாதிரி அமௌண்ட், சோ அவங்க மொத்தமான அமௌண்ட், சோ ஒரு ஆண்டு முழுவதும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தொகையை கட்டுறாங்க அப்படின்னு. சோ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா PRT/100 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இங்க கடைசியில அவங்க கட்டக்கூடிய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சு டிக் பண்ணிடாதீங்க. சோ அமௌண்ட் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் அமௌண்ட்டை கேட்டிருக்காங்களா இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்களா அப்படின்றது தெளிவா ரீட் பண்ணிக்கணும். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா PRT/100 மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு நீங்க அதே அப்படியே போட்டுடலாம். ஆனா இங்க அமௌண்ட் கேட்டிருக்கனால இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்றோம். சோ இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு PRT/100. P வந்து பிரின்சிபல், முதல் தொகை எவ்வளவு அவங்க எடுக்கிறாங்க இல்லைன்னா போடுறாங்க வாங்குறாங்க இல்ல அந்த முதல் தொகை தான் பிரின்சிபல் அமௌண்ட். அதை வந்து எடுத்துக்கிறோம் 20,000. and into R வந்து நமக்கு 4.5% per annum. So 4.5 and into 5 years. T வந்து time. So it is 5 years divided by 100. இதுதான் நமக்கு. So அப்ப 0 0 and 0 0 cancel ஆயிடுச்சு. So இப்ப வந்து 200 into 5. So 200 into 5 பண்ணீங்கன்னா 5 2s are 10,000. So 1000 into 4.5. ஸோ அப்போ ஈஸியா கேல்குலேஷன் உங்களுக்கு இருக்கும். 4,500. 4,500ன்றது நமக்கு வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இது கிடைச்சோன்னா பார்த்துட்டு டக்குன்னு இதை டிக் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு தொகை கடைசியா அவங்க எவ்வளவு தொகை கட்டுறாங்கன்றத பார்க்கணும். அதனால அமௌண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிரின்சிபல் வந்து 20,000 அண்ட் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்துட்டு 4,500. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 24,500. So that is the right answer. So அப்பதான் நமக்கு சரியான விடையா இருக்கும். So ரெண்டே 2 ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்றோம்.
simple interest PRT by 100 amount is equals to principal plus simple interest. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். இந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அதையும் பாருங்க பார்க்கலன்னா. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, the difference between the simple interest received from two different sources on 1500 for 3 years is 13.50. The difference between their rate of interest is that you have to find out. So 1500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் தான் இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 13.50 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதுல இருந்து நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 வச்சுக்கலாம். சிம்பிள் இன்னும் ரெண்டு தனி வட்டி கால்குலேட் பண்றாங்க இல்லையா. சோ 2 டிஃப்ரெண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 வந்து என்னது, PR1 ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாங்க. PRT. So R1 divided by 100. So simple interest வந்து first வந்து simple interest இதோடைய அமௌண்ட் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 1500 principal amount and R1 நமக்கு தெரியாது into R1 நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால into R1 into T வந்து என்னது 3 years தான், ரெண்டுமே 3 years தான். So அப்ப divided by 100. இது வந்து simple interest 1. அதே மாதிரி இன்னொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து அதே 1500 into R2 into 3 by 100. சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும், 0 0 0 0 கேன்சல் ஆயிடும். சோ 15 into 3. சோ 15 into 3 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 15 multiplied by 3 45. So 45 R1 அப்படின்னு கிடைக்கும். இங்க அதே மாதிரி 3 3 0 0 கேன்சல் ஆயிருக்கு. 15 into 3 வந்து இதுவுமே நமக்கு வந்து 45 R2. சோ இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட 2 டிஃபரெண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, அதுதான் வித்தியாசம் இல்லையா. அது வந்து நமக்கு 13.50 கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சிருக்கு, 45 R1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து 45 R2. அது ரெண்டு எடுத்து இங்க பிரதியிடுறோம், சப்ஸ்டியூட் பண்றோம். சோ அப்போ 45 R1 minus 45 R2 is equals to 13.50. சோ இப்ப நமக்கு ரெண்டுலயுமே 45 காமனா இருக்கு, அதனால அதை காமனா வெளியே எடுத்துடுறோம். R1 minus R2. சோ அப்ப நமக்கு வந்துருச்சுங்களா, தனி வட்டியின் வித்தியாசம், வட்டி வீதத்தின் வித்தியாசம். சோ அப்ப R1 minus R2 is equals to 13.50. சோ அப்ப R1 minus R2 is equals to 13.50 divided by 45. சோ இதை நம்ம டிவிஷன் பண்றோம். சோ டிவிஷன் பண்ணும்போது 13.50 divided by 45. சோ 0.3 நமக்கு கிடைக்கும். சோ இந்த டெசிமல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எப்படி டிவிஷன் பண்றது, ஃபிராக்ஷன் கன்வெர்ட் வந்து எப்படி டெசிமல் நம்பரை எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி மல்டிபிள் பண்றது, இல்லைன்னா டைரக்டா எப்படி மல்டிபிள் பண்றது, அதுக்கு எல்லாமே ஈஸியஸ்ட் மெத்தட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அதை வந்து நீங்க இண்டிவிஜுவல் கிளாஸ்ல கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோ மெசேஜ் பண்ணுங்க, நாம வந்து அதுக்கான இண்டிவிஜுவல் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ஓவராலா நம்மளோட இந்த டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 1 ஆர் 2 எனிதிங் எதுவா இருந்தாலும் அதோடைய மேக்ஸ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபுல்லா தரோ பண்ணிக்கிறதுக்கு நமக்கு 1 மாசம் போதுமானது. 1 மாசம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ் ஃபுல்லாவே தரோ பண்ணிக்கலாம். சோ இங்க நமக்கு R1 மைனஸ் R2 வந்து 0.3. அப்போ 0.3%. சோ ஆப்ஷன் சி வந்து இங்க நமக்கு சரியான ஆன்சரா இருக்கும். சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ சேம் ஃபார்முலாஸ் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதோடைய டிஃபரன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.
ஸோ மீதி இருக்கிற கொஷின்ஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் எவ்ரி ஒன்.